இந்த மண்ணுக்குத்தான் எத்தனை பெருமைகள் உண்டு. வெள்ளையரை எதிர்த்து போர் நடத்தின மாவீரன் தீரன் சின்னமலை மண். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனி அவருக்கு ஒரு குணமுண்டு. உணர்ச்சி கனலை எழுப்பின நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் மண். சேரர்களின் தலைநகரான திகழ்ந்த மண். இப்படி ஈரோடு, நாமக்கல், கரூர் ஆகிய 3 மாவட்ட 3 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கொண்ட இந்த மண்ணிலிருந்து நாடு காக்கும் ஜனநாயக போர்க்களத்துக்கு அழைப்பு விடுக்க வந்திருக்கிறேன். இந்த கூட்டமானது முக்கடல்களின் ஒன்று கூடுன மாதிரி காட்சியளிக்குது. இன்னும் சொல்லணும்னா, அண்ணா ஒரு முறை சொன்னார், உங்களை எல்லாம் பார்த்து பேசாமல் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற உணர்வு இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது. அந்த உணர்வோடுதான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஈரோடு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி பிரகாஷ் அவர்கள் சின்ன வயசில் இருந்த திமுகவில் இணைந்து மக்களுக்காக பணியாற்றுபவர். அவருடைய தந்தை 1977ஆம் ஆண்டு முதல் கிளை செயலாளராக பணியாற்றியவர். அப்பாவை மாதிரிய பையனும் அரசியல் ஆர்வம் கொண்டவர். என்னோட தலைமையிலேயே ஈரோடு திமுக இளைஞரணியின் அமைப்பாளராக பணியாற்றியவர் இவர். இப்போது மாநில துணை செயலாளராக தம்பி உதயநிதிக்கு துணையாக நிற்கிறார். இவர் ஈரோட்டு மக்களுக்கு துணையாக நிற்க, நாடாளுமன்றத்தில் பணியாற்ற பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்கள் கடந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர். இந்த முறை அதைவிடவும் கூடுதலான வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும். மகளிர், குழந்தைகள் மற்றும் சமூக மேம்பாடுகள்ல அக்கறை கொண்ட அவரை நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் அனுப்ப கரூர் மக்கள் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் பிறந்தது சேந்தமங்கலம், வாழ்வது நாமக்கல், திருமணம் செஞ்சுகிட்டது திருச்செங்கோடு. 3 சட்டமன்ற தொகுதிக்கும் தொடர்புடையவர். மக்களோட மக்களாயிருந்து சமூக சேவை செய்யும் அவரை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இங்க கூடியிருக்கக்கூடிய உங்க எழுச்சியை பார்க்கிறப்போ மேடையில் இருக்கிற 3 வேட்பாளர்களும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை தர முடிவு செஞ்சுட்டாங்க என்பது தெரியுது. வெற்றி பெற வைக்க தயாரா? சத்தம் கேட்கல. வெற்றி பெற வைக்க தயாரா? 3 பேருமே உட்காருங்க. சீட்டு கிடைச்சிடுச்சு, உட்காருங்க. இந்த கூட்டத்தை
இவ்வளவு எழுச்சியோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு ஈரோட்டு செயல் வீரர் முத்துசாமி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் முக்கியமா இங்கே வரவில்லை என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.